இந்த கொரோனா சுச்சுவேஷனில் உயிர் வாழ்கிறதே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மனுஷன் உயிர் வாழ்கிறதுக்கு தண்ணி, உணவு மற்றும் இருக்க இடம், இந்த மூணுமே ரொம்ப அத்தியாவசிய தேவை. நீரின்றி அமையாத உலகினில் யார் யாருக்கும் வானின்றி அமையாத உலகு என்று திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு. இந்த உலகமே தண்ணியாலையும் லேண்டாலையும் தான் ஆனது. இந்த உலகத்தில் 71% வாட்டர் இருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ தண்ணி எவ்வளோ இம்பார்ட்டன்றது உங்களுக்கு தெரியும். காலையில் குளிக்கிறதுலேருந்து, சமைக்கிறதுலேருந்து, கழுவுறதுலேருந்து எல்லாத்துக்குமே தண்ணி ரொம்ப அத்தியாவசிய தேவை. இந்த தண்ணி நமக்கு எங்கெங்கேருந்து கிடைக்குதுன்னா, கடல், லேக், பாண்ட், ரிவர்ஸ், அந்த வழியாக நெக்ஸ்ட்டு சம்டைம்ஸ் அண்டர் கிரவுண்ட்லேருந்தும் கிடைக்கிது. சில பேர் சொல்லலாம் கார்ப்பரேஷன்லேருந்தும் கிடைக்கிதுன்னு. ஆனால் கார்ப்பரேஷன் வாட்டரை ரொம்ப நாள் எதிர்பார்த்து இருக்க முடியாது. அதுக்காகத்தான் வீட்டில் எல்லோரும் போர் போடுறாங்க. ஸோ இந்த போரிங் டெக்னிக்ஸ்லேயும் இந்த போரிங் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுலையும் நிறைய பாயிண்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வெள்ளைக்காரன் பெண்டுலுமையும் எல் ராட்ஸையும் ஒய் ராட்ஸையும் வச்சு நிறைய சுற்றிக்கிட்டு இருக்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கலாம். ஸோ இதெல்லாம் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி டிவைனர்ஸ்க்கு இல்லாட்டி ட்ரௌசர்ஸ், அதாவது சூனியக்காரங்கன்ற மாதிரி அவர் எனர்ஜி படைத்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த டெக்னிக்ஸ்லாம் ஒர்க் ஆகும். நம்ம ஊரில் சும்மா விட்டு வைக்காமல் தேங்காய் உருட்டியே தண்ணி கண்டுபிடிக்கிறது மாதிரி ஒரு தாத்தா இங்கே கிளம்பிட்டு இருக்காரு பாருங்கள். இந்த வீடியோ மட்டும் 2 மில்லியன் வியூஸ்க்கு மேலே யூடியூப்பில் போயிருக்கு. காலை வச்சோடனே அப்படியே பறக்கிறாரு. இதெல்லாம் என்னென்னு எனக்கு சுத்தமாக புரியல. நெக்ஸ்ட்டு நார்த் இந்தியாவில் ஒரு இடத்துல குடத்தை வச்சு சுற்றிக்கிட்டு இருக்காரு. திடீர்னு அந்த குடம் தழும்ப அந்த இடத்த நோட் பண்ணி அங்கே போர் போட ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை, சயின்டிஃபிக் ப்ரூஃப் இல்லாமல் இவங்களாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் திடீர்னு தண்ணி இல்லைன்னா என்ன பண்ணுறது அந்த போர் ஹோலில்? இங்கே பாருங்கள், ஒருத்தர் பவுலிங்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரு. அதை வச்சு இவங்க எல்லாருமே சூனியக்காரங்கன்னு தான் கூப்பிடுறாங்க. இங்கே சூனியக்காரத்துலலாம் அடித்து தூக்குற மாதிரி 3D லொக்கேட்டர்ஸ்னு ஒரு டிவைஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க இட்டாலியில். இன்னொரு மெத்தட் இருக்குது. நம்ம தளபதி விஜய் கத்தி படத்தில் பெரிய ராடை நிலத்தில் குத்தி அங்கேருந்து வர சவுண்ட் ஃப்ரீக்வன்சியை எல்லாருக்கும் காமிச்சு இங்கே தண்ணி வருதுன்னு காட்டிகிட்டு இருப்பார். ஸோ அதுவும் ஒரு டெக்னிக்காக இருந்தாலும் இந்த டெக்னிக் தான் ரொம்ப காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்குது. இந்த டெக்னிக் என்ன பண்ணுன்னா, அழகாக மேப்பிங் பண்ணி கான்டூர் மூலியமாக எவ்வளோ டெப்த்தில் தண்ணி இருக்குது, என்ன குவாலிட்டியில் இருக்குது, பர்மிலிட்டி ஃபேக்டர் என்ன, ராக் மெட்டபாலிசம் என்னன்னு ஃபுல் ஜியோகிராஃபிக்கல் டேட்டாவையே நம்மளுக்கு அழகாக கொடுத்துருது. நமக்கு தண்ணி வந்தால் போதும். அந்த விஷயத்துக்காக நம்ம கரெக்டான மெத்தட்ஸில் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கலாம். இவங்க தேங்காவை வச்சு உருட்டினதில் நானும் ஏதாச்சும் பண்ணி பார்க்கலான்னு ஒரு தேங்காவை எடுத்து கிளம்பிட்டேன். அந்த தேங்காய் நாரை சுற்றி பிச்சுட்டு வெறுங்காலோட எங்கள் ரோட்டில் நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன். நான் கூட சுத்தமாக நம்பலைங்க தேங்காய் எந்திரிச்சு நிற்கும்னு. நான் கையை ஃப்ளாட்டாக வச்சு தேங்காவை முனையில் வச்சு அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தேன். நான் கையை தூக்கவே இல்லை. ஆனால் திடீர்னு அந்த தேங்காய் சட்டுன்னு தூக்கிருச்சு. எங்களுக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. பிட்வீன் அந்த இடம் தான் எங்கள் வீட்டு ட்ரைனேஜ் சிஸ்டம். ஸோ எங்களுக்கே ஒரே ஆச்சரியமாக இருந்துச்சு. இதுதான் எங்கள் சைட்டு, பாண்டிச்சேரி லொக்கேஷனு. ஸோ இங்கே நாங்கள் 3D லொக்கேட்டர்ஸ் வச்சு எப்படி தான் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம். எங்கள் சைட்டோட போர் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த 3D டிவைனர்ஸை, நாங்கள் வாட்டர் டிவைனர்ஸை கூப்பிட்டுருந்தோம். இவர் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அந்த டிவைஸ் பற்றி எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு எங்கள் லேண்ட் ஏரியாவை ஃபுல் டோட்டல் சர்வே பண்ணாங்க. ஃபுல் டோட்டல் சர்வே பண்ணிவிட்டு அந்த ஃபுல் டோட்டல் சர்வேவும் சேட்டலைட் மூலிமா நமக்கு சைட்டோட கான்டூர் மேப்ஸ் அந்த டிவைஸில் என்ட்ரி ஆயிடுது. நெக்ஸ்ட்டு வாட்டர் ரூட்ஸ் அழகாக கண்டுபிடிச்சாங்க. அதாவது நம்ம கிட்ட எடுத்துகிட்டு போகும்போது அந்த மேலே இருக்க டிவைஸ் 360 டிகிரியில் சுற்றுற மாதிரி அது ரைட் சைடா லெஃப்ட் சைடான்னு வாட்டர் ஃப்ளோவை அழகாக காட்டிருச்சு. ஸோ அந்த வாட்டர் ஃப்ளோ காட்டிடும் போது அந்த பாயிண்ட்ஸில் மட்டும் 1/4 பிரித்து
அந்த லேண்டில் 1/4 பிரித்து அங்கே டக்குன்னு சர்வே பண்ணிட்டோம். அங்கே பண்ணதுலேருந்து எங்களுக்கு 2 வாட்டர் ரூட்ஸ் கிடச்சிச்சு. ஸோ அந்த வாட்டர் பிரேக் பாயிண்ட்டுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த வாட்டர் பிரேக் பாயிண்ட் கிடச்சக்கப்புறம் அழகாக ஒரு 5 மீட்டர்ஸ்க்கான கேப் விட்டு மெஷர் பண்ணி அதை 10 டைம்ஸாக டிவைட் பண்ணி அதில் ஒரு குழி வெட்டி 3 வாட்டி சென்ஸ் பண்ணோம் சென்சார்ஸ் வச்சு. ஃபஸ்ட்டு லாங் ரேஞ்ச் இமேஜாகவும், நெக்ஸ்ட்டு ஜியோ மேக்னெட்டிக் சென்சார்ஸ் மூலியமும், நெக்ஸ்ட்டு ஜியோ ஃப்ரீக்வன்சி மெட்டல் சென்சார்ஸ் மூலியமும் நாங்கள் சென்ஸ் பண்ணோம். அந்த டேட்டாஸ் வச்சு எங்களுக்கு கிடைச்சதில் அந்த இடத்துல பர்மியபிலிட்டி ஃபேக்டர் ரொம்ப லோவாக இருந்ததாகவும், அங்கே உப்பு தண்ணி இருக்கிறதாகவும், அங்கே போர் போட்டால் ஃப்யூச்சர் பெனிஃபிட்ஸில் தண்ணி உடனே வந்தாலும் ஃப்யூச்சரில் வரது டவுட்டுன்னு அவங்க சொன்னாங்க. ஸோ அதனால் நாங்கள் பாயிண்ட்ஸ் 1 முடிச்சுட்டு சரின்ட்டு எங்களுக்கு பாயிண்ட் 2க்கு போயிட்டோம். பாயிண்ட் 2ல் என்ன டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சுன்னா, எங்களோட ஸ்ட்ரக்சரல் பேசிஸில் அங்கே ஒரு காலம் வர மாதிரி இருந்துச்சு. ஸோ நாங்கள் பாயிண்ட் 2 சாட்டிஸ்ஃபையாக இல்லை, எங்களுக்கு தண்ணி கிடைச்சா போதும்னு இருந்தோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நாங்கள் பாயிண்ட் 3 கார் பார்க்கிங் ஏரியாவில் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் பண்ணோம் 3rd பாயிண்ட்டுக்கு. ஸோ நாங்கள் 3rd பாயிண்ட் பண்ணுறதுக்குள்ளே நைட் ஆயிடுச்சு. எங்களுக்கு 3rd பாயிண்ட் டேட்டாஸ் கிடைச்ச ரிசல்ட்ஸில் பர்மியபிலிட்டி ஃபேக்டர் அதிகமாக இருந்ததாகவும், அதாவது 108.42 பர்மியபிலிட்டி ஃபேக்டர் இருந்ததுனாலும், குவாண்டம் லெவலும் நிறையா இருந்ததுனால டெப்த் 340ல் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு தண்ணி. ஸோ நெக்ஸ்ட் டேவே நாங்கள் போரிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கடைசியாக எங்களுக்கு தண்ணி கிடச்சிச்சு. ஃபைனலாக என்ன சொல்ல வரேன்னா, இந்த வெயில் காலத்தில் தண்ணின்றது ரொம்ப முக்கியம். அதுவும் இந்த வெயில் காலத்தில் நிலத்தடி நீர் சட்டுன்னு கீழே போயிடும். ஸோ இந்த மாதிரி தேங்காய் வச்சு உருட்டுறது, எல் ராட்ஸ் வச்சு பண்ணுறது, ஒய் ராட்ஸ் வச்சு பண்ணுறது, ஒய் ஸ்டிக்ஸ் வச்சு பண்ணுறதுன்னு யாருக்கையும் நம்பாதீங்க. கரெக்டாக மிஷின்ஸை நம்புங்க, டிவைஸை நம்புங்க. அந்த டிவைஸ் கரெக்டாக காட்டி கொடுத்துரும் லொக்கேஷன்ஸு. ஸோ நீங்கள் அந்த லொக்கேட்டர்ஸ் வச்சு பண்ணால் உங்களுக்கு காஸ்ட் அதிகமாக வரும். ஒரு பாயிண்ட்ஸுக்கும் 5 to 10 கேஸ் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. நம்மளுக்கு கரெக்டான போர் பாயிண்ட்ஸ் வர்றதுக்கு அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணால் பரவாயில்ல. 25 ரூபா தேங்காயில் வைக்கிற நம்பிக்கையை டிவைஸில் வைங்க தயவு செஞ்சு. இதில் அக்யூரசி ரேட் 99% கிடச்சிருக்கு. ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம்.